திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவில் இருந்து 350 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை காரில் கடத்திய இருவர் சிக்கினர். ஊத்துக்கோட்டை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 350 கிலோ குட்காவை காரில் கடத்திய பவன்குமார், நரேந்திரன் ஆகிய இருவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் சாலையில் வழிவிடுமாறு ஹார்ன் அடித்த முதியவரை அடித்து கொலை செய்த 3 இளைஞர்கள் சிக்கினர். வேலப்பாடி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பில்டர்பேட் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவருக்கு முன்னே வழிவிடாமல் சென்ற இளைஞர்களிடம் வழிவிடுமாறு ஹார்ன் அடித்தார். இதனால் இரு தரப்புக்கும் ஏற்பட்ட தகராறில் வெங்கடேசனை ஆபாசமாக திட்டி பிரகாஷ், அஜய், ஜவஹர் ஆகிய மூவரும் தாக்கியுள்ளனர். இதில் மயக்கமடைந்த வெங்கடேசன் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே கேரள மாநில இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். ஒரகடம் அடுத்த வல்லம் சிப்காட்டில் வெல்டிங் வேலை செய்து வரும் பாலக்காட்டைச் சேர்ந்த தாஜேஸ், அக்பர் ஆகிய இருவருக்கிடையே டாஸ்மாகில் மது அருந்தும் போது தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த தாஜேஸை உடற்பயிற்சி செய்யும் கருவியால் தாக்கி அக்பர் கொலை செய்துள்ளார். இந்நிலையில் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய அக்பர் சிக்கினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டிய நிலையில் ஸ்டாலின் அரசு முறையாக ரோந்து பணிகளை மேற்கொண்டிருந்தால் உயிர் பலிகளை தவிர்த்திருக்கலாம் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு மனைவியை வெட்டி கொலை செய்த கணவர் சிக்கினார். பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ், அவரது 2வது மனைவி தீபா இடையே நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு குடும்ப தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் தீபாவை ரமேஷ் வெட்டி கொலை செய்தார். இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.